ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இப்போது இடையில நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பூனேக்கு போயிட்டு அங்கே செஞ்ச சமையல் பிரியாணி வீடியோ போட்டிருந்தோம். அங்கே எடுத்த மார்க்கெட்டு காய் கனிகள் பழங்கள் அதை உங்களுக்கு பெருசாக காமிக்கலை. அதை ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க, சரிங்களா? இப்போது நம்ம மார்க்கெட்டு உள்ளே போயாச்சு. நான் இங்கே பெரிய மார்க்கெட்டுன்னு சொன்னாங்க. இங்கே நிற்கிற இந்த பைக்கு எல்லாமே இந்த மார்க்கெட்டுக்கு காய்கறி பழங்கள் வாங்க வந்தவங்களாம். என் தலையே சுற்றிடுச்சு. இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே பழங்கள் தான். பழம் மார்க்கெட். இங்கே என்னென்னா பழங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பெருசாக சூப்பராக பார்த்த உடனே சாப்பிட்ற மாதிரி அப்படி பதச்சிச்சு. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீத்தாப்பழம் பார்த்தோம். சீத்தாப்பழம் நல்ல பெருசாக சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சி சரி நம்ம ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கலை. இப்போது உங்களுக்கு எல்லா பழமும் காட்டுறேன். சில பழங்கள் பேர் தான் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது பழம் மார்க்கெட்டு உள்ள நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தெரு ஃபுல்லாக பழங்கள் தான். பாருங்கள், அந்த கொய்யாப்பழம் நம்ம தமிழ்நாட்டில் அழகாக சின்னதாக சூப்பராக இருக்கும். இங்கே பெரிய பெரிய கொய்யா, ஆனால் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரே சைஸாக இருக்குது. இந்த கடை ஆரஞ்சு பழம் மண்டி, அதனால் ஃபஸ்ட்டில் நல்லா டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ பாருங்களேன், இந்த பட்டுப்பூச்சி பழம் நாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த பழம் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும். சின்ன வயசு படிக்கும்போது இதை நான் போயிட்டு பறித்து சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அங்கே பெருசாக பாக்ஸில் கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மி விலையில். இப்போது நம்ம காலையிலே போனதுனால மும்பைக்கும் மகாராஷ்டிரா பூனேவுக்கும் ஃபேமஸான வடபாவ் பஜ்ஜி சாப்பிட்டோம். இந்த வீடியோவை நம்ம ஒரு பிரியாணி வீடியோவில் போட்டிருக்கோம். ஆனால் அது பிரியாணி வீடியோ காமிக்கின்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிட்டோம். இதை ஒரு மாதிரி உங்களுக்கு எனக்கு எடுத்து காமிக்கணும்னு தோணுச்சு, அதனால் போட்டிருக்கேன். பிடிச்சா பாருங்கள். உண்மையிலுமே இவங்க இந்த நாஸ்டா ஃபாட் காலையிலையும் நைட்லேயும் மதியிலையும் இந்த வடபாவை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சரி என்ன தான் இருக்குது நாம் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டா இந்த பச்சை மிளகா அப்படியே அவ்வளோ காரம், சூப்பர் டேஸ்ட்டு. 4 வடபாவை சாப்பிட்டுட்டு திரும்ப காய்கறி மார்க்கெட்டு உள்ள நம்ம போயிட்டோம். நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி தான் வாங்க வந்திருக்கோம். அதனால் இங்கே இருக்கிற கொஞ்சம் அந்த பழங்கள் காய்கறிகள்லாம் உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து காமிச்சிட்ருக்கேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக, அதாவது நான் இப்போ இருக்கிற இடம் எல்லாமே பெரிய மண்டி, சரிங்களா? இங்கே பாருங்கள், பூனேவேலி ஸ்பெஷல் இந்த கேரட்டு தானா, எவ்வளோ நீட்டு பாருங்கள். 1.5 அடி அளவுக்கெல்லாம் கேரட் இருக்குது. இந்த கேரட்டு நல்லா தித்திப்பாக இருந்துச்சு. இந்த கேரட்டில் நம்ம ஸ்வீட் செஞ்சால் சூப்பர் சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க, சாப்பிடுவாங்களாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். கேரட்டு பாருங்களேன் எவ்வளோ பெரிய சைஸுன்னு. அடுத்தது நம்ம இஞ்சி பார்க்க வந்திருக்கோம். இஞ்சியில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். நல்லா பிரியாணி செய்யணும், நல்லா காரமாக சாப்பிடணும், டேஸ்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக புது இஞ்சியில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது எதுவுமே கிடைக்காது. பழைய இஞ்சியாக பார்த்து வாங்குங்க. பூண்டு எல்லாமே இங்கே மண்டின்றதுனால 1 கிலோ 2 கிலோ தரமாட்டாங்களாம். இப்போ கவராக கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் 5 கிலோ 10 கிலோ இந்தமாதிரி தான் தருவாங்களாம். எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்களேன். இந்த கத்திரிக்காவை உண்மையாக நான் பார்த்தது கிடையாது. பார்த்த உடனே வியந்து பார்த்தேன். அதை எடுத்து கையால் எடுத்து வீடியோ எடுத்தேன். இங்கே மிளகாய், இந்த மிளகாய் தான் வடபாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹிந்தியில் மிர்ச்சின்னு சொல்கிறாங்க. அந்த மிளகாயில் உப்பு எலுமிச்சை சாறு சேர்த்து எண்ணெயில் பொரித்து அந்த வடபாவு கூட வச்சு சாப்பிட்டா ஐயோ போங்க சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு அண்ணன் இருக்கார்ல, அவர் ஹிந்தியில் சூப்பராக கத்தி கூப்பிட்டுருக்காரு. அவர் சொல்கிறார், ஹிந்தியில் பேசுகிறத நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் போயிட்டு ஒரு 3-4 நாள் தான் தங்கினேன். அதுக்குள்ளே கொஞ்சம் அதாவது தோடா ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அதாவது எனக்கு கொஞ்சம் சொல்கிறேன். தப்பாக இருந்தால் நீங்கள் திரும்ப கமெண்ட் பண்ணி கரெக்டாக சொல்லுங்கள், ஓகேவா? முருங்கைக்காய், நம்ம தமிழ்நாட்டிலையும் முருங்கைக்காய் நீட்டாக இருக்குது. ஆனால் அதை விட ஒரு 4 அடி அதிகமாக தான் இருக்குது. உண்மையில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியப்பாக தான் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அதே போல் இந்த புனேவில் நிறைய பேர் இந்த ஆனியன் பஜ்ஜி நம்ம செய்வோம்ல, நம்ம சைடில் ஆனியன் 10 கிலோ போட்டால் 2 கிலோ தான் வெள்ளரிக்காய் போடும். ஆனால் இங்கே 5 கிலோ ஆனியன்னா 5 கிலோ வெள்ளரிக்காய் போடுவாங்களாம். ரைத்தாவுக்கு சொல்கிறேன், அந்த அளவுக்கு விரும்பி வெள்ளரிக்காவை சாப்பிடுவாங்களாம். இங்கே நானும் அப்படி தான் வாங்கியிருந்தேன். 5 கிலோ வெங்காயம் 5 கிலோ வெள்ளரிக்காய் வாங்கியாச்சு. இங்கே கிலோ கணக்குலையும் கிடைக்கிது, டன் கணக்குலையும் கிடைக்கிது, மூட்டை கணக்குலையும் கிடைக்கிது. நீங்கள் எந்த அளவுக்கு அதிக குவான்டிட்டி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க ரேட்டு குறைச்சி தராங்க. அதே போல் வெங்காயம்லாம் நான் பார்த்தேன். வெங்காயம்லாம் நல்லா
கெட்டியாக கல் மாதிரி இருக்குது. எந்த வெங்காயம் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நல்ல காரம், நல்ல கலரு, சரிங்களா. அதேமாதிரி நாட்டு தக்காளி பழம் இங்கே அதிகமாக பெங்களூர் தக்காளி தான் சேல் ஆகுமா. நாட்டு தக்காளி பழம் நாங்கள் ஒரு 15 கடை தேடி அதுக்கப்புறம் தான் இந்த கடையை கண்டுபிடிச்சோம். பீட்ரூட்டு இங்கே வர காய்கறியும் சரி, நாங்கள் எல்லா பொருளும் சரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. சமைச்சு சாப்பிட்டாலும் நல்ல நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நமக்கு தக்காளி 5 கிலோ தான் வேணும், ஆனால் நாங்கள் பாக்ஸாக தான் தருவோம், இல்லை தரமாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் சரி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸு வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லை, இங்கே பெங்களூர் தக்காளி நிறைய கிடைக்கிது. நீங்கள் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டா பெங்களூர் தக்காளியில் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், ஸ்வீட் சூப்பராக இருக்கும். மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க சூப்பராக இருக்குது. இது கூட நிறையா வகை கீரைகள், அது ஏதோ பச்சை கலரில் இருக்க பாருங்களா, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பேர் தெரியல, ஆனால் பார்த்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் 3 மணிலேருந்து இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடும். எந்த அளவுக்கு சேல் ஆகுதோ அந்த அளவுக்கு ரேட்டை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஏற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். இங்கே பாருங்கள், இப்போ பச்சை பட்டாணி இதை தான் நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். இங்கேனா அதோடைய விதையிலேருந்து நம்ம எடுக்கிறது. நான் எப்போவுமே கடையில் போவோம், பச்சை பட்டாணி பாக்கெட்டில் இருக்கும். இது நான் பார்க்குறது ஃபஸ்ட்டு. நீங்கள் பார்த்துருந்தா சரி, இல்லைன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே அழகாக அடுக்காக லைனாக இருக்குது. அதுக்கடுத்து துவரை, இது துவரைன்னு சொல்கிறாங்க. நம்ம தோரம் பருப்பு இருக்கு இல்லையா, சாம்பார் வைப்போம் இல்லையா, அதோடைய விதையிலேருந்து இருக்கிறது தான் இதுவும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் எடுத்து பிரித்து பார்த்தேன். இதை பச்சாவே சாப்பிட்லாமா. எங்கள் சித்தப்பா அதை பிச்சை உடனே அதை பார்த்த உடனே அதை எடுத்து வாயில் போட்டு பெண்ணு சாப்பிட்டாரு. நான் கேட்டேன், இது பச்சாவே துவரையை சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு சொன்னார். நான் என்னுடைய லைஃப்பில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் நான் இப்போ பார்க்குறது இதுதான். இப்போ பாருங்கள், அதை நல்லா ரெண்டாக பிச்சுட்டு உள்ளே இருந்து நான் எடுத்து காமிக்கிறேன். நம்ம துவரம்பருப்பு இதை தான் காய வச்சு உடைச்சி ரெண்டாக ஆக்கி நமக்கு கடைக்கு வருது, சரிங்களா. பாருங்களேன், பார்த்தா உங்களுக்கே தெரியும், முழுசாக இருக்குது. ஆனால் இதை பச்சாவே சாப்பிட்லாமா, உடம்புக்கு ரொம்ப நல்லதான். நீங்களும் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவையாக பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மொச்சக்கடலை. இது என்னது, அவரைக்காய் மாதிரி இருக்குன்னு கேட்டால் இது அவரைக்காய் இல்லைப்பா, இதான் மொச்சக்கடலைன்னு சொன்னாங்க. இதுவும் எடுத்து நான் பிச்சு பார்த்தேன். பார்த்த உடனே உள்ளே இருந்து அழகாக அந்த மொச்சக்கடலை நமக்கு நல்லா காஞ்சி கிடைக்கல, அது பச்சையாக சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுவும் பச்சையாகவே சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டு காமிச்சார். இந்த பச்சை மொச்சக்கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக ஊற வைக்காமல் அப்படியே செய்யலாமா, சூப்பராக இருக்கும். இந்த மொச்சக்கடையில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. நம்ம ஊரில் குடமிளகாய் பார்த்துருக்கேன். அந்த குடமிளகாய் பெருசாக இருக்கும், பெருசுலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே சின்னதாக அழகாக பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நான் எடுத்து கையில் எடுத்து பார்த்தேன், பாருங்களேன், இந்த சைஸு தான். அதாவது குடமிளகாய் பெருசுலே சின்னது கிடையாது. இங்கே இருக்கிற குடமிளகாய் எல்லாமே இதே சைஸில் நார்மலாக இருந்துச்சு. பார்க்க எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வெங்காயம் ரேட்டு தான் இது மார்க்கெட்டில் இன்னைய தினத்துக்கு ரொம்ப அதிகமாக விலை இருந்துச்சு, டிமாண்ட்ஸில் இருந்துச்சு. வாங்கினா மூட்டையை தான் தருவேன், சேல் ரேட்டுக்கு தரமாட்டேன்னு சொன்னாங்க. எங்கள் சித்தப்பா பேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், பூண்டு. இந்த பூண்டு தோல் உரித்து விற்கிறத நான் இன்றைக்கி தான் நான் நேராக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் பார்த்தது கிடையாது. இப்போ தான் பூண்டை 1/4 கிலோ 1/2 கிலோன்னு தோல் உரித்து கவரில் பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், இது சேல் ஆகலைன்னா உங்களுக்கு கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டேன். அது சேல் ஆகலைன்னா கெட்டு போகாது, நீர்த்த மாதிரி ஆகும். ஆனால் எந்த அளவுக்கு ஓட்டம் ஓடுதோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் பேக்கெட் பண்ணி வச்சுருப்போம். மீதி நமக்கு விற்காத உடனே நாங்கள் ஹோட்டலுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு தள்ளு வண்டியில் பேபிகார்ன் சூப்பராக இருக்குது. இதை சிசிவ் மாதிரி போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன். குடமிளகா இந்த சிகப்பு கலர், மஞ்சள் கலர், நான் இப்போ இதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், ஆனால் நேரில் மஞ்சள் கலர் குடமிளகாய், சிகப்பு கலர் குடமிளகாய் இதெல்லாம் இப்போ தான் நேராக பார்க்குறேன். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு காய் மாதிரி ரோஸ் கலரில் இருக்குது, ஆனால் இதுக்கு என்னன்னு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது அவகோடா. இது சாப்பிட்ருக்கேன். ஏன்னா நான் ஊட்டிக்கு போகும்போது இது நிறைய சேல் பண்ணாங்க. இது வாங்கி சாப்பிட்டேன். நம்ம கொய்யாக்காய் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பூண்டு நம்ம 100 கிராம் 200 கிராம் கேட்டால் கூட பேக்கெட் பண்ணி ரெடியாக தராங்க. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போது இது என்ன செடின்னு தெரியல. இது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலுமே எனக்கு இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதெல்லாம் என்னென்னு தெரியல. இப்போது அந்த குடமிளகாயை ஒரு கவர் பேக் பண்ணி வச்சுருக்காங்க 2 கலராக. பார்க்கவே சூப்பராக ஒரு gift கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அழகாக. இதுதான் சொன்னேன் இல்லையா, இந்த பேர் எனக்கு என்னான்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே கடையில் கடைசியாக சின்ன தக்காளி பழமாக இருந்துச்சு. என்னென்ன இது சின்ன தக்காளி பழமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். இது செர்ரி தக்காளி பழமாக, நல்ல புளிப்பாக இருக்குமா, சூப்பராக இருக்குமா. நார்மல் நம்ம பெரிய தக்காளி எப்படி இருக்கோ நாட்டு தக்காளி அதே மாதிரி சின்ன சைஸில் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அடுத்தது நம்ம பழக்கடைக்கு போயிடலாம். பழக்கடையில் அங்கே ஆரஞ்சு, நிறைய பழங்கள், ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அந்த பழங்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருக்குது. இந்த பழம் பேர் எனக்கு என்னன்னு தெரியல. திராட்சை. இந்த திராட்சை சில டைமில் அதிகமாக புளிக்கும், ஆனால் இப்போது இங்கே நல்லா தித்திப்பாக இருந்துச்சு. இது ட்ராகன் ஃப்ரூட்ஸு. இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸு என்னுடைய பொண்ணு கேட்டுச்சுன்னு வாங்கி கொடுத்தேன். ஆனால் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போது இது ஊட்டி ஆப்பிள் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் பெருசாக இருந்துச்சு. ஆனால் அதுவான் பேர் எனக்கு தெரியல. மாதுளம்பழம் எனக்கு இங்கே பிடிச்சதே இந்த மாதுளம்பழம் தான். ஏன்னா அந்த மாதுளம்பழம் நல்ல பெரிய சைஸு. அதை உரித்து பார்த்தா நல்ல பெரிய விழுதுகளாக நமக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரே ஒரு விஷயம், நான் எல்லா கடையிலையும் போய் கடைக்காரங்களை கேட்காமலே வீடியோ எடுத்தேன். அவங்க என்னை எதுவுமே கேட்கல. ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்க என்னன்னு கேட்டாலும் நான் தமிழ் அப்படின்னு சொன்னவொடனே சிரிக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், மாதுளம்பழத்தை அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு உள்ள அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு சூப்பராக உரித்து வச்சுருக்காங்க. நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது 1 கிலோ மாதுளம்பழம், 1 கிலோ சீத்தாப்பழம் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அங்கே எல்லாமே உரித்து சாப்பிட்டாங்க. இப்போ பாருங்களேன், பப்பாளி பழம் பெருசாக நல்லா சூப்பராக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே நாட்டு பப்பாளி, அந்த செங்காய் மாதிரி சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. அந்த அக்கா கிட்ட, அக்கா ஒன்று கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எவ்வளோன்னு கேட்டு குறைச்சி வாங்கினேன். அவங்கக்கிட்ட நம்ம ஹிந்தியில் பேசி வாங்குறதுக்குள்ளே பொழுதே போயிடுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் யாரா வந்தாங்கன்னா, ஆனால் இங்கே சொல்லுங்கள் இது எவ்வளோன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி பேசி தான் வாங்குகிறோம். இலந்தங்காய், இங்கே அதிகமாக இலந்த மரம் நிறையா இருக்குது. நான் போய் பறித்தேன், அதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த இலந்தங்காய் அதிகமாக இருக்குது, நல்லா கம்மியாகவும் கிடைக்குது, கிலோ கணக்கில் தராங்க. பேரிக்காய் எல்லாமே இது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குது, நல்லா புளிப்போடு சேர்ந்த மாதிரி இருக்குது. அதிக புளிப்பு இல்லை, அதிக தித்திப்பு இல்லை. அன்னாச்சி மண்டி, இங்கே அன்னாச்சி மண்டி ஃபுல்லாக இங்கே நம்ம பார்க்குற எல்லா கடையுமே ஒவ்வொரு ஒவ்வொரு மண்டி கடைன்னு இருக்குது. அங்கேருந்து வாங்கி தான் சேல் பண்ணுறாங்க. எவ்வளோ நான் கிலோன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, இது மொத்தமாக சேல் ஆகிடுச்சுப்பா, ஒரு 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 ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அங்கேருந்து நம்ம வந்தாச்சு. அதுக்கடுத்தது இந்த பழம் பேர் எனக்கு உண்மையிலே என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இதுவும் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக நம்ம பழம் நல்லா இருந்துச்சு. இந்த மார்க்கெட்டில் A to Z அனைத்து பழங்களும் இருக்குது, சூப்பராக இருக்குது, பெருசாக இருக்குது. உண்மையிலுமே அந்த பழங்கள்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த அளவுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக நம்ம சீத்தாப்பழத்தை பார்த்துட்டு நெல்லிக்காய் நம்ம எப்படி மார்க்கெட்டில் சைடில் விற்பாங்களோ அதே மாதிரி கீழே கொட்டி வச்சுருந்தாங்க, நல்லா பெருசாக இருந்துச்சு. கடைசியாக நம்ம பார்த்தது தான் ஸ்ட்ராபெரி பழம். பார்க்க ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே ரொம்ப கம்மி விலை. ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரே மாதிரி விற்கிறாங்க. அதில் 2, 4, 6, 8, 10 பாக்ஸ் இருக்குது. வெறும் 150 ரூபான்னு சொன்னாங்க. இந்த ஒரு பாக்ஸு நான் எனக்கு தெரிஞ்சு கடலூரில் 50 ரூபான்னு சொல்லி 60 ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்கேன். நல்ல பழமாக இருந்துச்சு, நல்ல ஸ்வீட் தித்திப்பு அதிகமாக இருந்துச்சு, சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு. அங்கே அவங்க பார்த்தா 130 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன். அப்போனா ஒரு பாக்ஸு 15 ரூபா கணக்கு கூட வரலை, அந்தளவுக்கு கம்மியாக இருந்துச்சு. அதில் ஒரு பாக்ஸு வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக நாங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தது பிரியாணிக்காக காய்கறிகள் வாங்க தான். இங்கே சில பழக்கடைகளும் காய்கறிகளும் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்து அதை உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.